السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كي لا يكونوا ضلولة بين الأغنياء منكم. وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم من استطاع منكم أن ينفع أخاكم فلينفع أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே ஒரு தனிப்பட்ட மனிதன் பெரும்பாலும் மதிக்கப்படுவது எதை வைத்து என்று சொன்னால் பொருளாதார சூழ்நிலை வைத்துத்தான். அதே போல ஒரு நாடும் உலகளாவிய முறையிலே மதிக்கப்படக்கூடிய பிரபலியத்தை அடையும் காரணமும் பொருளாதாரம்தான். பொருளாதார சூழ்நிலைகளை வைத்தே ஒரு மனிதனும் மக்களும் உலகமும் மதிக்கப்படுகின்றது. பொதுவாக பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து ஒரு சில நாடுகளை கூறுவார்கள். உதாரணமாக பொது உடைமை கொள்கை, கம்யூனிச சித்தாந்தத்தை அவர்களுடைய அடிப்படையாக வைத்து பொது உடைமை பொருளாதாரம் என்று பின்பற்றக்கூடிய ஒரு சில நாடுகள் இருக்கின்றது. அதே போல முதலாளித்துவம், கேபிட்டலிசம் என்று சொல்வார்கள். இந்த கேபிட்டலிசத்துடைய அடிப்படையிலே பின்பற்றக்கூடிய ஒரு சில நாடுகள் இருக்கின்றது. அதே போல இந்தியாவை போன்ற ஒரு சில நாடுகள் சோசியலிசம் என்ற பொருளாதார அடிப்படை கொள்கையை வைத்து இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி பல்வேறு பொருளாதார கொள்கையை வைத்திருந்தாலும் கூட கம்யூனிச கொள்கை என்று சொன்னால் உழைப்பிலே முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் சம உரிமைகள் இருக்க வேண்டும். பெரும்பாலும் கம்யூனிச நாட்டுடைய பொருளாதார கொள்கையிலே அந்த நாட்டுடைய அரசாங்கமே முன்னின்று அனைத்து நிறுவனங்களையும் நடத்தி கொண்டிருக்கும். கேபிட்டலிசம் என்பது சுருக்கமாக சொன்னால் ஒரு பணக்காரர் பெரும் பணக்காரராக மாறுவதற்காக பல்வேறு நபர்கள் கூட்டு முயற்சி செய்து உழைப்பை உயர்த்தி உழைப்பை கொடுத்து ஒரு சில முதலாளிகளை உருவாக்குவது தான் முதலாளித்துவம், கேபிட்டலிசம் என்று சொல்வார்கள். இந்தியா போன்ற நாடுகளிலே சோசியலிசத்திலே அரசாங்க மையமும் தனியார் மையமும் உலக பொருளாதார மையமும் சேர்ந்து யார் உழைக்கின்றார்களோ அந்த உழைப்புக்கு தகுந்தவாறு, ஒரு இன்ஜினியர் உழைக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு தகுந்தார் போல் கூலி, ஒரு பெரிய ஹையர் ஆபீசர் உழைக்கின்றார் என்று சொன்னால் அதற்கு தகுந்தார் போல் கூலி, இப்படி அவருடைய வேலையை வைத்து பல்வேறு
அவருடைய தரத்தை சம்பளத்தை நிர்ணயிக்கக்கூடிய இந்த போன்ற நாடுகள் இருக்கின்றது. ஆனால் இந்த பொருளாதார கொள்கைகள் உலகத்திலே சிறந்து விளங்குகின்றதா? இந்த பொருளாதார கொள்கையில் பின்பற்றக்கூடிய நாடு தன்னிகரற்ற, அதாவது எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் சிறந்து விளங்குகிறதா என்று பார்த்தால் கம்யூனிச பொது உடைமை கொள்கையை பின்பற்றக்கூடிய சோவியத் யூனியனாக இருந்த நாடு இன்று சரி விட்டு பிரிந்து விட்டது. அந்த கொள்கையின் முறையாக அங்கு பின்பற்றப்படுவதில்லை. சைனா போன்ற நாடுகளிலே கம்யூனிச நாடுகள் என்று சொல்லிக்கொண்டாலும் அந்த நாட்டுடைய பொருளாதார கொள்கையிலே கம்யூனிச அடிப்படை கார்ல் மார்க்ஸ் எப்படி கற்றுத்தந்தாரோ, ஸ்மித் எப்படி கற்றுத்தந்தாரோ அந்த அடிப்படையில் பொருளாதார கொள்கையில் இல்லாமல் கேபிட்டலிசமும் இருக்கின்றது, கம்யூனிசமும் இருக்கின்றது. எந்த நிலையில் இருக்கின்றோம் என்று தெரியாமல் சைனா பொருளாதாரம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்திய பொருளாதாரம் இவை இரண்டையும் விட்டு விடுவோம். ஏனென்று சொன்னால் நாம் வசித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய இந்த நாட்டை பற்றி, இந்த நாட்டுடைய பொருளாதார கொள்கையை அடிப்படையாக வைத்து இந்த நாடு எவ்வாறு வளர்ந்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் முன்னாள் பாரத பிரதமர் ஜனாதிபதி அப்துல் கலாம் இருக்கின்ற பொழுது 2020 இந்தியாவை வல்லரசாக மாற்றுவோம் என்று கூறி காட்டினார். இன்னும் கூட G7 நாட்டுடைய பட்டியலில் இந்தியா இடம்பெற வேண்டும், உலகத்திலே வளர்ந்து பல்வேறு நாடுகள் இருக்கின்றனவா அதனுடைய அந்த பட்டியலிலே நாமும் சேர வேண்டும் என்று இந்தியா இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்தியாவுடைய பொருளாதார கொள்கை எப்படி இருக்கின்றது? ஏனென்று சொன்னால் ஒரு நாடு வளர்ந்த நாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை கொள்கை அந்த நாட்டுடைய ஜிடிபி லெவல் என்று சொல்வார்கள், உள்நாட்டு உற்பத்தி, அதாவது கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் சொல்வார்கள். உள்நாட்டு உற்பத்தி எந்த அளவு இருக்கின்றதோ அதை பொறுத்தே அந்த நாடு மேம்படும் என்று சொல்லுவார்கள். இன்றைய அரசுடைய பொருளாதார நிலைமையை பற்றி சுருக்கமாக உங்களுக்கு சொல்கின்றேன். இதற்கு முன்னிருந்த அரசாங்கத்திலே 9% இருந்த ஜிடிபி லெவல் இன்று 4% குறைந்துவிட்டது. இவர்கள் இந்த நாட்டை வல்லரசாக கருதி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் செய்யக்கூடிய பொருளாதாரத்தை முன்னிட்டு இவர்கள் உயர்ந்த நிலைக்கு வந்து நிறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இரண்டாவதாக, ஒரு நாடு வளர்ச்சியடைந்த நாடு, ஒரு நாடு தன்னிகரற்ற நாடாக பிறர் எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்துவிட்டது என்று முடிவு பண்ணக்கூடிய நாடாக இருந்தால் அந்த நாடிலே ஏழ்மை இருக்கக்கூடாது. ஏழ்மை என்று சொன்னால் எந்த ஒரு நபரும் பசியின் காரணமாக இருக்கக்கூடாது. தமிழிலே சொல்லக்கூடிய பாரதி கூட சொல்லுவார், தனி ஒருவனுக்கு உணவெளி இல்லை எனில் இந்த ஜகத்திலேயே அழித்திடுவோம். இந்தியாவை பலமுறை அழித்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பசி பட்டினியால் வாழக்கூடிய நாடுகள் என்று ஐநா சபை கணக்கெடுத்திருக்கின்றது. பசி பட்டினியால் இருக்கிறது என்று சொன்னால் 3 நேரமும் உணவு இல்லாமல் ஒரு நேரம் மட்டும் உணவை உட்கொண்டு மற்ற 2 நேரம், ஒன்று மதியம் உண்டால் இரவிலும் காலையும் இல்லை, ஒருவேளை இரவிலே உண்டால் காலையிலும் மதியம் இல்லை. இப்படிப்பட்ட மக்கள் எந்த நாட்டிலே அதிகமாக இருக்கின்றார்களோ அவர்களை கட்டளை வைத்து 10,000:1, 10,000க்கு ஒரு நபர் ஒரு வருடத்திற்கு மரணம் அடைந்தால் அதை வறுமை கோட்டின் கீழ் பசியினால் சாகக்கூடியவர்கள், பட்டினியால் மரணிக்கக்கூடியவர்கள் என்ற கருத்தினை கொண்டு ஐநா சபை பசியிலே பட்டினியிலே இந்த 7, அதாவது பட்டினி சாவுள்ள நாடுகளை கணக்கிடுகின்றது. முதலாவது நாடு என்று சொன்னால் அந்த நாட்டுடைய பசி சாவு குறைவு. இந்தியாவுடைய தற்போதைய மக்கள் தொகை 150 கோடி. 10,000:1 என்று சொன்னால் இந்த குறைவான எண்ணிக்கையை விட்டுவிட்டு இந்தியாவுக்கு பசி பட்டினியை சாகக்கூடியவர்கள், பொருளாதார வறுமையிலே சாகக்கூடியவர்கள் 102வது இனம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் ஒரு சாதாரணமாக குடியிருக்கக்கூடிய மக்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களவா, ஒரு தஜ்லா நதிக்கரை ஓரத்திலே ஒரு ஆடு நோயினால் பாதிக்கப்பட்டு அது இறந்து விட்டால் கூட நான் யாரும் கவனிக்காமல் இறந்து விட்டால் கூட நான் கேள்விப்படுவேன் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைய பொருளாதார சூழ்நிலையை
கணக்கிட்டோம் என்று சொன்னால் இந்தியாவிலே பசி பட்டினியின் காரணமாக பல்வேறு நபர்கள் மும்பை, டெல்லி, கொல்கத்தா, பெங்களூர், சென்னை போன்ற மெட்ரோபாலியன் சிட்டின்னு சொல்வார்கள். இந்த பெருநகரங்களிலே பசி பட்டினியின் காரணமாக மரணம் அடையக்கூடியவரை எண்ணிக்கையோடு சேர்த்து உணவு வேண்டும், வயிறு நிறைய வேண்டும் என்பதற்காக விபச்சாரத்தின் சிறுமிகள் எல்லாம் தள்ளப்படுகின்றார்கள். எத்தனையோ சிறுமிகள் விபச்சாரத்தில் தானாக முன்வந்து, ஏனென்றால் வயிறு முக்கியமா மானம் முக்கியமா என்று பார்த்தால் மானத்தை விட வயிறே முக்கியம். உயிர் வாழ்வதற்கு கண்டிப்பாக உணவு தேவை என்ற அடிப்படையிலே இந்தியாவுடைய பொருளாதார நிலை விபச்சாரத்தில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் இவர்கள் பின்பற்றக்கூடிய மேல்நிலை அதிகபட்சமான மக்களுக்கு இலவசம் கொடுக்கின்றோம், மக்களுக்கு பல்வேறு சேவைகள் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு உலக நாடிலே அந்த உலக வங்கியிலே கடன் வாங்கியதன் காரணமாகத்தான். உலக வங்கியிலே கடன் எவ்வளவு வாங்கியிருக்க என்று சொன்னால் சமீபத்தில் 10 வருஷத்துக்கு முன்னால் நான் கேள்விப்பட்டேன் ஒரு 50,000 ரூபாய் தனிநபர் கடன் இருக்குங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நியூஸில் பார்த்தேன், தனிநபர் ஒவ்வொருவருக்கும் 1,94,000 ரூபாய் தனிநபர் கடன் இருக்குதுன்னு சொன்னால் 1,94,000 150 கோடியை பெருக்கிக் கொள்ளுங்கள். இவ்வளவு கடன் நிறைந்த நாடு உலகத்திலே வர மிகப்பெரிய வளர்ச்சி இருந்த நாடாக மாற்ற முடியுமா? நாட்டிலே வசிக்கக்கூடிய மக்கள் பசி பட்டினியை வாழுகின்ற பொழுது இவர் வளர்ந்த நாடாக இருக்க முடியுமா? இந்தியாவிட நாமெல்லாம் ஜிஎஸ்டி பெரும் பல்வேறு பேரின வரி செலுத்துகின்றோம். இவர்கள் வாங்கிய பல ஆயிரக்கணக்கான கோடிக்கு ஈடாக நாம் கொடுக்கக்கூடிய வரியில் இருந்து மாதம் 28% வட்டியாக செலுத்துகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால் தவறான பொருளாதார கொள்கையின் காரணமாகத்தான். தவறான பொருளாதார கொள்கையை கையில் எடுத்ததன் மூலமாக பின்பற்றுவதன் மூலமாக இந்தியா இந்த நாடு தவறான வழியில் ஏழ்மையும் ஒழிக்க முடியாமல் பசி பட்டினியையும் ஒழிக்க முடியாமல் தவறான கொள்கையை ஓடிக்கொண்டிருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இங்கே சோசியலிசம் கொள்கை ஃபெயிலாகிவிட்டது, இங்கே கம்யூனிச கொள்கை ஃபெயிலாகிவிட்டது. கேபிட்டலிச நாட்டிலே 5% பணக்கார மக்கள் வாழ்வதற்காக 95% மக்கள் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். நம்ம இது ஒரு சொன்னால நாங்களாம் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறோம். இவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு சில லட்சம் ரூபாய்க்காக அவர்கள் கோடான கோடி ரூபாய் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவு என்று சொன்னால் குறிப்பாக சொல்கின்றார்கள், அமெரிக்கா போன்ற நாட்டில் உள்ள பெருந்தலைகள் 3 பணக்காரர்களுக்குள்ள பணம் 48 ஏழை நாடுகளுக்குள்ள பணத்தை விட அதிகமாக இருக்குன்னு சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படி என்று சொன்னால் பாரபட்சம் பாகுபாடு எந்த நாட்டிலே கோயில்களிலும் மசூதிகளிலும் தேவாலயங்களிலும் ரயில்வே ஸ்டேஷன்களிலும் பஸ் ஸ்டாண்டுகளிலும் பிச்சை எடுப்பது இல்லாமல் இருக்கின்றதோ, யாசம் கேட்கக்கூடிய மக்கள் இல்லாமல் இருக்கின்றார்களோ, அந்த நாடே பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி அடைந்த நாடாக இருந்து கொண்டிருக்கும் என்று வரலாற்று பொருளாதார நிபுணர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இத்தகைய வளர்ச்சியடைந்த பொருளாதாரத்திலே சிறந்த நாடு உருவாகும் என்று சொன்னால் அது இஸ்லாம் காட்டி தருகின்ற பொருளாதார கொள்கைகளை பின்பற்றுகின்ற பொழுது மிகவும் மேம்பாடாக அமையும். இஸ்லாம் அடிப்படை வகுத்து தருகின்றது, சொல்கின்றது, கைலா யக்கூனு தூலத்தம் பைனல் அக்னியாய் நிற்கும். பணம் என்பது பணக்காரர்கள் மட்டுமே சுழற்று வந்து கொண்டிருக்கக்கூடாது. ஒரு பணம் என்பது பணக்காரத்திலும் இருக்க வேண்டும், ஏழைகளுக்கும் இருக்க வேண்டும், நடுத்தர மக்களுக்கும் இருக்க வேண்டும். எப்பொழுது பணம் ஒரே இடத்து தேக்க நிலை ஏற்படுகின்றதோ, இப்போ சொன்னால 3 நபரத்தில் 48 நபர்கள் நாட்டுடைய பொருளாதாரம் இருக்கு தேக்க நிலை ஏற்பட்டால், இந்தியாவிலும் அதே போலதான் தேக்க நிலை ஏற்பட்டால் நம்ம நாட்டிலே பஞ்சம் பட்டினி ஏற்படுத்தான் செய்யும். ஒரு சிறு உதாரணம், இன்று நாட்டிலே திருமணம் ஆவதற்கு கரிசமணியோ அல்லது தாலியோ, மற்ற மதம் சொல்லும் தாலியோ வாங்குவதற்கு 1 பவுன் கூட வாங்க சக்தி இல்லாத மக்கள் இருக்கக்கூடிய நாட்டிலே 5000 கோடி செலவழித்து தன் மகனுக்கு திருமணம் செய்யக்கூடிய ஒரு நபர். இந்திய பொருளாதாரம் எங்கே இருக்கின்றது? இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டிலே ஒரு முன்னாள் அமைச்சருடைய பேத்திக்கு 500 கோடி திருமணம்.
நம்முடைய பொருளாதார வளர்ச்சி எங்கே இருக்கின்றது? அதைத்தான் இஸ்லாம் சொல்கின்றது. ஒரு நபரிலே மட்டும் பணக்காரங்க மட்டும் பணம் இழக்கக்கூடாது. பணம் என்பது தாராளமயமாக்கப்படணும். பணம் என்பது ஏழைகள், நடுத்தர மக்கள் எல்லாத்திலும் செல்ல வேண்டும். இந்தியா இஸ்லாமியர்கள் எல்லாரும் பசி பட்டினி இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப கட்டம் முதல் பசி இல்லாத தேசத்தை உருவாக்க வேண்டும் என்பதை கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடவடிக்கைகள் எவ்வாறு என்று சொன்னால், ஒவ்வொரு குற்ற பரிகாரத்திற்கும் இஸ்லாமியர்களுடைய முஸ்லீம்களுடைய அடிப்படை நோக்கமே என்னவென்று சொன்னால், நாமெல்லாம் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும், சுவனத்தில் நுழைய வேண்டும் என்பதுதான் அடிப்படை கொள்கை. சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஃப்ஸுஸ் ஸலாம் வ அதீமு தஆம் வ ஸல்லு பில்லைலி வன்னாஸ் நியாம் வத்குலு பிஸ்ஸலாம். சொல்கின்றார்கள், நீங்கள் பிறருக்கு உணவு கொடுப்பதன் மூலமாக சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். ஆறாம் கட்டமாக சலாத்தை பரப்புங்கள். அடுத்ததாக பசியோடு இருக்கின்ற ஏழைகளுக்கு உணவளியுங்கள். உங்கள் சகோதரர்கள் உங்களில் இருக்கக்கூடிய பழகக்கூடிய சொந்தமான தெரிந்த சகோதரர்கள் பட்டினியாக இருந்தால் அவருக்கு உணவளியுங்கள். அவ்வாறு உணவளித்தால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். நோக்கம் சொர்க்கம் கிடைக்கும் என்பது ஒன்று இருந்தால் கூட ஏழைகள் பட்டினியாக இருப்பவர்களாம் உணவருந்த வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் கொள்கை. ஆரம்ப கட்டத்திலே ஒவ்வொரு படிப்படியான சட்டங்கள் தவறுகள் இழைக்கப்படும் போது, யாராவது ஒரு சத்தியம் செய்துவிட்டு அந்த சத்தியத்தை முறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் அல்லாஹ் குர்ஆனில் ஆயத்தை இறக்கின்றான், நீங்கள் 10 நபருக்கு உணவளியுங்கள். உணவுக்கும் சத்தியத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது? சம்பந்தம் இல்லை. ஆனால் அதுக்கு பரிகாரம் ஒரு ஏழைகளுடைய வயிறு அடைய வேண்டும் என்பதுதான். அதே போல அரபியில் ஜில்ஹார் என்று சொல்லுவார்கள். தன் மனைவியை தாய்க்கு ஒப்பிட்டு பேசிவிட்டால் அந்த பாவமான காரியத்துக்கு பரிகாரம் என்னும் அல்லாஹ் குர்ஆனை கூறி காட்டுகின்றான், நீங்கள் 60 நபருக்கு உணவளிக்க வேண்டும். அதே போல இந்த ரமலான் நேரத்தில் வேண்டுமென்றே யாராவது நோன்பை விட்டுவிட்டால் அதற்கு பரிகாரமாக 60 பேருக்கு உணவளிங்கள் என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல, வயோதிகத்தின் காரணமாக படிக்க முடியாதன் காரணமாக நோன்பை விட்டவர்கள் ஒரு நோம்புக்கு ஒரு நபருடைய உணவு காசை கொடுக்க வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும் என்று படிப்படியாக எல்லா விதமான குற்ற பரிகாரங்களுக்கும் படிப்படியாக இஸ்லாம் கற்றுத்தருகின்றது. நீங்கள் பசித்தோருக்கு உணவளியுங்கள், நீங்கள் பசித்தோருக்கு உணவளியுங்கள். அதன் மூலமாக உங்கள் குற்றம் சரியாக்கப்படும். அதே நேரத்தில் பசியோடு யாரும் இருக்கக்கூடாது என்ற சித்தாந்தத்தை முழுமையாக கையில் எடுத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பசி பட்டினி எங்கே போய்விட்டதோ அந்த இடத்திலே செல்வ செழிப்பான சுபிட்சமான வாழ்வு உண்டாகும் என்பதுதான் பெருமானாருடைய கொள்கை. பெருமானார் நுபுவத்தை பெற்ற 40 வயது இருந்து 15 வருட காலங்கள் படிப்படியாக அப்படியே இந்த பசித்தோருக்கு உணவளிங்கள் என்று மக்களுக்கெல்லாம் சொல்லி உணவளிக்க வைத்து மதீனா ஷரீஃபுக்கு வருகின்றார்கள். இப்பொழுது சஹாபாக்கள் முஹாஜிரீன்கள் கையிலே காசு இல்லாதவராக இருக்கின்றார்கள். மதீனத்து அன்சார்கள் பொருளாதார உடையவராக இருக்கின்றார்கள். இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், மக்களிடத்திலே இந்த மதீனா நகரிலே யார் செல்வ செழிப்பாக இருக்கின்றார் கணக்கெடுங்கள். யார் பொருளாதாரத்திலே சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கின்றார்கள் கணக்கெடுங்கள். யார் கைம்பெண்களாக கணவனால் கைவிடப்பட்ட விதவையாக இருக்கின்றார்களோ அவர்கள் கணக்கெடுங்கள். யார் வயோதிகத்தின் காரணமாக உழைக்க முடியாமல் இருக்கின்றார்களோ அவரை கணக்கெடுங்கள். யார் உடல் ஊனமுற்று உழைக்க சக்தியிட்டு இருக்கின்றார்களோ அவரை கணக்கெண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருடன் கணக்கெடுத்து கூறுகின்றார்கள். பெருமானார் ஆரம்பத்திலே வறுமை போக்கும் திட்டத்தை கையில் எடுத்தவராக பசி போக்கும் வல்லரசாக்கக்கூடிய பசியில்லா சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று 13 வருடம் கஷ்டப்பட்டார்கள். 14வது வருடத்தில் மதீனா ஷரீஃப் வந்தபோது இந்த கலப்படுக்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்கச் சொல்கின்றார்கள். 15வது வருடம், அதாவது ஹிஜ்ரத் வைந்த 2வது வருடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் மூலமாக ஜகாத் என்ற மாபெரும் வறுமை ஒழிப்பு பொருளாதார திட்டத்தை அறிமுகப்படுத்துகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஜகாத் என்பது சாதாரண விஷயம் கிடையாது.
எந்த அளவு வறுமை பொறுப்பு என்று சொன்னால் ஏழைகளே இல்லை, ஏழை இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வால் பெருமானார் மூலமாக கடைபிடிக்கப்பட்ட ஒன்று. கண்ணியமானவர்களே, இந்த ஜக்காத்துடைய விஷயத்திலே நாம் ஒரு சில நபர்கள் பொதுவாக்காக இருக்கின்றோம். பெரும்பாலும் செய்தோம் என்றாலும் சொன்னால் கூட பொதுவாக்காக இருக்கின்றோம். குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு சில விஷயங்களை சேர்த்து கூறுவான். உதாரணமாக அகைமுஸ்ஸலா வ ஆத்து ஸகாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். அதே போல அத்தீஉல்லாஹ், அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடங்கள், வாத்தீஉர் ரசூல், ரசூலுக்கு வழிபட்டு நடங்கள், வன்ஷ்குரு லீ, எனக்கு நன்றி செலுத்துங்கள், வபி வாலிதைஹி, உங்கள் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள். சேர்த்து அல்லாஹ் சொல்லுவான். இந்த சேர்த்து அல்லாஹ் ஏன் சொல்கின்றான் என்பதற்கு ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், தஃப்ஸீர் கலை வல்லுனர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது இந்த இரண்டு விஷயமே கடைபிடிக்க வேண்டிய கண்டிப்பான ஒன்று. ஒருவேளை ஒருவன் சொல்லுகின்றான், நான் தொழுகையை நிலைநாட்டுவேன், ஜக்காத்தை கொடுக்க மாட்டேன், இல்லை ஜக்காத்தை கொடுக்கின்றேன், தொழுக முடியாது, அல்லாஹுக்கு கட்டுப்படுகின்றேன், பெருமானாருக்கு கட்டுப்பட மாட்டேன், இல்லை பெருமானாருக்கு கட்டுப்படுகின்றேன், அல்லாஹுக்கு கட்டுப்பட முடியாது, அல்லாஹ் என்னை படைத்திருக்கின்றாய், உனக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன், ஆனால் என் பெற்றோர்களை பார்க்க முடியாது, இல்லை என்னை வளர்த்த ஆளாக்கியது என் பெற்றோர்கள் தான், அவர்களுக்கு நன்றி உள்ளவராக இருக்கின்றேன், அல்லாஹுக்கு நன்றி செலுத்த முடியாது என்று யாராவது சொன்னால் அவர்கள் செய்த ஒரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஒரு அமலும் என்று சொன்னால் தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுக்கிறது என்று சொன்னால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு பெருமானாருக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவனாக ஆக மாட்டான். ஆகையா ஜக்காத் என்பது எப்படி தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவசியம் கொடுத்து தொழுகையை நாம் நிலைநாட்டுகின்றோமோ அதே போல ஜக்காத்துடைய விஷயத்தை முன்னேற்றம் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும். எந்த அளவு முக்கியத்துவம் என்று சொன்னால், பெருமானார் வஃபாத் ஆகிவிட்டார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். ஒரு சில மக்கள் நாங்கள் தொழுகையை நிலைநாட்டிக் கொள்கின்றோம், ஜக்காத்தை கொடுக்க மாட்டோம் என்று சொல்கின்றார்கள். ஒரு குழப்பமான சூழ்நிலை, என்ன செய்வது என்று பெருமானாருடைய மரணத்தை கூட ஜீரணித்துக் கொள்ள முடியாத சஹாபா பெருமக்கள் இந்த நிலையிலே சொல்கின்றார்கள், நாங்கள் தொழுகையை நிலைநாட்டுவோம், மார்க்கத்துறையில் ஏனைய கடமைகளும் செய்யுவோம், ஆனால் ஜக்காத்தை நிறைவேற்ற மாட்டோம் என்று சொல்கின்றார்கள். இப்பொழுது அபூபக்கர் நாயகம் உமர் ரலியல்லாஹு தஆலா ஆலோசனை செய்தார்கள். உமரே ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கின்றது, என்ன செய்யலாம்? சொல்கிறாங்க, தொழுகையை நிறைவேற்ற சொல்கிறாங்கல்ல, இப்போ விட்டு பிடிப்போம், ஜக்காத்துடைய விஷயத்தில் கொஞ்சம் தாராளமாக காட்டா விட்டுருவோம். அப்பொழுது அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அந்த ஜப்பார் மின் ஜாஹிலியா, நீங்கள் மடமை காலத்திலே மூதாதையர் அறியாமை காலத்திலே வீரனாக மூர்க்கமாக இருந்த உமராயினர் தற்போது குவளையாக மாறிவிட்டேன் என்று கேட்டார்கள். சொன்னார்கள், ஜக்காத்தை யாராவது ஒரு நாள் தர மறுக்கிறான் என்று சொன்னால் அவனோடு போர்ப்படை ஏந்தி அவனோடு போர் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களே. ஏன் தெரியுமா? தொழுகையும் ஜக்காத்தையும் அவர்கள் வேறுபாடாக பிரிக்கிறது கிடையாது. தொழுகைக்கூடிய முக்கியத்துவம் ஜக்காத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த ஜக்காத்துடைய முக்கியத்துவத்தை கருத்திட்டார். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கணக்கெடுப்பை நடத்தி முடித்துவிட்டு மதீனா ஷரீஃபிலே அவர் அறிவிப்பு செய்கின்றார்கள், இப்பொழுது முதல் ஜக்காத் என்ற வறுமை ஒழிப்பு, பசியில்லா மதீனாவை, பசியில்லா இஸ்லாமிய உலகத்தை உருவாக்குவதற்கு நான் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டேன். இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவிலேயே பசி இல்லாத பட்டினி இல்லாத யார் ஒரு சமுதாயத்தை உருவாக்கப் போகிறேன் என்று பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறைகூறு விடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு முன்பு எந்த அளவு மதீனா சொல்லி ஆரம்பத்திலே பசியின் ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மக்கள் தற்போது எந்த அளவு மாறிவிட்டார்கள் என்று சொன்னால், மதீனா நகர் ஷரீஃபிலே ஜக்காத் வாங்குவதற்கே ஆள் கிடையாது, அந்த அளவு செல்வ செழிப்பாக போய்விட்டார்கள். இந்த ஜக்காத்தை கொடுத்ததன் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட பல்வேறு சஹாபாக்கள் செல்வ செழிப்பான மாறினார்கள். சொல்வார்கள், ஜுபைர் இப்னு அவ்வாம் என்ற ரலியல்லாஹு தஆலா 5.5 கோடி சொத்து இருந்தது என்று.
அப்துல் ரஹ்மான் அவுஃபிடத்திலே இதைவிட அதிகமாக இருந்தது. பெருமானாரிடத்தில் சொத்துக்கள் குவிந்திருந்தது. பெருமானாரிடத்தில் ஒருவர் கேட்கிறார், யார சொல்லலாம், எங்களுக்கு உதவி செய்யுங்கள் கேட்கின்ற பொழுது ஒரு ஆட்டு மந்தையை காட்டி இதை ஆட்டு மந்தையை எடுத்து செல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு சொத்து இருக்குன்னு சொன்னால், ஹஜ்ஜத்துல் வதாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகைகளை குர்பானி கொடுத்தார்கள். ஒரு ஒட்டகை 50,000 என்று கணக்கு வைத்தால் கூட 50 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை அவர்கள் குர்பானி கொடுத்தார் என்று சொன்னால் பெருமானாருக்கு எவ்வளவு செல்வ செழிப்பான ஏற்பட்டது சொல்லலாம். சஹாபாக்களும் பெருமானாரும் ஏழ்மையாகத்தான் வாழ்ந்தாங்க. நீங்கள் இப்படி சொல்லு, ஏழ்மையாக வாழ்ந்தார் என்று சொல்லுவது எளிமையாக வாழ்ந்தார் என்று சொல்வதுதான் உண்மை. பெரும் வசதியான நிலை வந்தால் கூட அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடைய சஹாபா பெருமக்களும் எளிமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். உமர் இப்னு கத்தாப் செல்வ செழிப்பாக வாழ்ந்தாலும் கூட, அதிக ஹலீஃபாவாக இருந்தாலும் கூட, தைத்த ஆடையை, கிழிந்த ஆடையை, ஒட்டு போட்ட ஆடையை உடுத்தினார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் அந்த எளிமை இருந்தது. இந்த எளிமை நிலைதான் எப்படி இருந்துச்சுன்னா ஜக்காத்து முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டதான். பெருமானாருடைய வஃபாத்துக்கு சில மாதங்களுக்கு முன்பு யமன் தேசத்துக்கு முஆத் இப்னு ஜபலை ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஆளுநராக அனுப்பி வைக்கின்றார்கள். இப்போ ஜக்காத்து அறிமுகப்படுத்தப்பட்டு முஆத் ரலியல்லாஹு போய் 3 வருஷம் உமரிடத்துல ஆட்சி செய்கிறாங்க. 2 வருடம் அபூபக்கர் நாயகம் ஆட்சியில் இருந்தாங்க, உமரிடத்துல ஆட்சியில் இருக்காங்க. இப்பொழுது யமனிலே இருந்து ஜக்காத்துடைய பணம் உமர் கைக்கு வருது. அவங்க கேட்குறாங்க, ஜக்காத்துடைய விஷயம் உங்களுக்கு தெரியாதா? ஜக்காத்துடைய சட்டத்திட்டம் தெரியாதா? ஜக்காத்துடைய நோக்கம் தெரியாதா? எந்தெந்த இடத்திலே ஜக்காத்து வசூலிக்கப்படுகின்றதோ அங்கே செலவழிக்கணும். முதல்ல உங்கள் ஊரில் யமன் உள்ள மக்களெல்லாம் நீங்கள் செல்வ செழிப்பா பசிப்பட்டினம் எல்லாம் ஆக்கின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என் மக்களுக்கு கொடுத்தது போக மிச்சு தான் கொடுத்துருக்கேன், நீ வச்சுக்கிறீங்க. 2வது வருடம் பாதி நான் கொடுத்து விட்டேன், பாதியை உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன். 2வது வருடம் அதை விட அதிகமாக அனுப்புகிறாங்க. திருப்பி உமரத்தில் கேட்குறாங்க, ஏன் இப்படி அனுப்புறீங்க? எங்கள் நாட்டில் ஜக்காத்து வாங்கக்கூடியவருக்கு யார் ஏழைகளே இல்லை, எல்லாருமே ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய நிலைக்கு மாறிட்டாங்க, நீங்களே வச்சுருங்க விட்டாங்க. அப்போ எப்படி ஒரு ஜக்காத்துடைய திட்டத்தை முறையாக பின்பற்றப்படுகின்ற பொழுது ஏழைகள் இல்லாத, வறியவர்கள் இல்லாத, பசி பட்டினி இல்லாத சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்பதற்கு இஸ்லாம் வழிகாட்டி தந்திருக்கின்றது. காலங்கள் உருவடுகின்றது. 100 வருடம் ஹிஜ்ரி 100-லே உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அப்பொழுது ரோமபுரி, பாரசீகம், யமன், சிரியா, பல்வேறு நாடுகள் இஸ்லாமிய பேரரசு பறந்து விரிந்து கிடைக்கின்றது. இப்பொழுது கூவியலாக உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ஜக்காத்து வந்து குமிகின்றது. கேட்குறாங்க, உங்கள் ஊரில் மக்கள் கொடுங்க, எல்லாத்தையும் முடிச்சாச்சு. உங்கள் ஊரில் யாராவது கடன் வாங்கியிருக்காங்களா, கடனை கொடுங்க, கடன் கொடுத்து முடிச்சாச்சு. உங்கள் வீட்டில் குமரிகள் இருக்கும் அல்லவா, அந்த குமருக்கு திருமணம் முடிச்சுக்கோங்க, அவங்களுக்கும் போதிய செல்வம் இருக்கின்றது, எல்லாத்தையும் போகத்தை மிச்சத்தை அனுப்பி வச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஜக்காத் என்று சொன்னால் இந்த வருடம் வசூலிக்கப்படுகின்ற ஜக்காத் அடுத்த வருடம் ஜக்காத்து கொடுப்பதற்கு முன்பாக செலவழிக்கப்பட வேண்டும். இப்போ ஒவ்வொரு அப்துல் சிக்கலான சூழ்நிலை, இவ்வளவு குவியலாக பொருளாதாரம் வந்து கிடைக்கின்றது. இந்த காசை நம்மளும் எடுத்துக்க முடியாது, அரசாங்க கஜானாவிலையும் சேர்க்க முடியாது, ஏழைகளுக்கு கொடுக்கணும். எப்படி கொடுக்குறது யோசிச்சு பார்க்குறாங்க. சொல்கிறாங்க அதிகாரிகள்கிட்ட, இந்த காசை ஃபுல்லாக தானியங்களாக, அரிசிகளாகவும் கோதுமையாகவும் உணவுப் பொருளாக மாற்றுங்க, மாற்றி என் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் உள்ள மலைகள் மீது இந்த உணவுகளெல்லாம் பரப்பி விடுங்கள். ஏன் தெரியுமா, என் தேசத்துக்கு வரக்கூடிய பறவை கூட பட்டினியாக செல்லக்கூடாது. ஜக்காத்துடைய உணவை வாங்க ஆள் இல்லாமல் பறவைகளுக்கு கொடுத்த வரலாறு இருக்கு என்று சொன்னால் அது இஸ்லாமிய வரலாறு தான். ஏன் தெரியுமா, ஜக்காத்தை முழுமையாக பின்பற்றி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த நாங்கள் இன்று சமுதாயத்திலே ஏழைகளும் பசியிலே வாடக்கூடியவர்களும் பள்ளிவாசலுக்கு வழி எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல், எல்லா பள்ளிவாசலையும் ஏழ்மைகள் உள்ளவர்கள் தர்மம் கேட்டு யாசகம் கேட்டு வெளியே காத்து கொண்டிருக்கிறாங்க என்று சொன்னால் ஜக்காத்துடைய திட்டத்தை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும். ஜக்கா சொல்ல நினைக்கிறாங்க, போன வருஷம் 50,000 கொடுத்தோம், இந்த வருஷம் 55,000 சேர்த்து கொடுத்தோம். கண்ணியமானவர்களே, அது அல்ல.
ஜகாத்து பொருளுக்கு 2.5% கணக்கிட்டு அல்லாஹ் கொடுக்க சொல்லுகின்றான். பெருமானார் காட்டித் தருகின்றார்கள் என்று சொன்னால் ஜகாத்துடைய பணத்தை நாம் முறையாக கொடுக்கவில்லை. யாருக்கு கொடுக்கணும்? ஃபுகரா, ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், மிஸ்கின்களுக்கு கொடுக்க வேண்டும், வழிப்போக்கர்களுக்கு கொடுக்க வேண்டும், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், ஜகாத்தை வசூல் செய்வதற்கு கொடுக்க வேண்டும், யார் கடனிலே தள்ளாடி கொண்டு இருக்கின்றார்களோ அவருக்கு கொடுக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு 8 வகையான முறை கொடுத்து காட்டுகின்றான். இதிலேயும் முதலாவதாக ஃபுகரா, ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்வது வசீலை எழுதுவார்கள். மிஸ்கின் என்று சொன்னால் கையேந்தி கேட்பவர்கள், ஃபுகராக்கள் என்று சொன்னால் வறுமையிலே கஷ்டப்படுவார்கள், ஏழைகளின் குடும்பம் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகும், பிறகு கையேந்தி கேட்க மாட்டார்கள். தனக்குள்ள கஷ்டத்தை வெளியிலே ஒரு போர் போக்கியை போல ஆடைகளை போத்தி அவர் வெளியிலே காட்டிக்கொள்ளாமல் கம்பீரமாக இருப்பார்கள். ஆனால் உள்ள உணவிற்காகவும் பொருளாதார கஷ்டத்திற்காகவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். அந்த ஏழைகளுக்கு கொடுங்கள். அவர்கள் உங்களுக்கு உங்களோட வீட்டை தேவை ஜக்காத்து கொடுங்க கேட்க மாட்டாங்க. நீங்கள் கண்டறிந்த குணங்கள் கண்ணியமானவங்க. இரண்டாவதாக இந்த ஃபுகரா என்பதற்கு சொல்லுவார்கள். ஃபுகரா என்று சொன்னால் உங்கள் சொந்த பந்தத்திலே இருக்கின்றார்களே, முதலிலே நாம் கொடுக்க தகுதியானவர்கள் சொன்னால் நம்முடைய அக்கா தங்கச்சி, மாமன் மச்சான், சித்தப்பா, பெரியப்பா, உறவினர்கள், நெருக்கமானவர்கள், இவருக்கு ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். முதலிலே இவருக்கு கொடுத்தது போக நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், தெருக்காரர்கள், தெருவு பக்கத்து நம்ம ஊருக்காரர்கள், இந்த ஊருக்காரர்கள்லாம் நிறைவேற்றி விட்டுத்தான் அடுத்த ஊருக்கு போகணும். நீங்கள் ஏழையை கேட்டு வருகிறார்கள், அவர் தாராளம் உதவி செய்யுங்கள். ஆனால் சொந்த பந்தத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். நமது ஊரிலே கஷ்டப்படக்கூடிய இவர்கள் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் சொல்லுகின்றார்கள். அலிசா என்று சொல்றாங்க, அலிசா எனக்கு இவ்வளோ செலவு இருக்குது, கண் ஆப்ரேஷன் அது செய்யணும், உதவி செய்ய யாருக்கு அலிசா, யார் ஒரு ஆள் கேட்குறாங்க, அலிசா எனக்கு கஷ்டமாக இருக்குது, தொழில் தொடங்க முடியல, ஒரு தையல் மிஷின் கூட வாங்கித்தர ஆளுக்கு முடியல அலிசா கேட்க நேரடியாக வந்து சொல்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, யாருக்கு பொருளாதாரத்தில் கஷ்டப்படுகின்றார்களோ தொழிலை தேடுவதற்கு தொழிலை வைத்துக் கொடுங்கள். யார் திருமணத்துக்காக கஷ்டப்படுகின்றார்களோ காசு இல்லாமல் நீங்கள் திருமணம் முடித்து வையுங்கள். யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ நம்முடைய ஊர் மக்களுடைய செல்வந்தருடைய செல்வத்தை ஜக்காத்தை நம் ஊருக்கு மட்டும் செலவிட்டார் இன்ஷா அல்லாஹ் மதீனா நகர் எப்படி 10 வருஷத்திலே தண்ணீரையும் விட்டுறதோ அதே போல் நம்ம ஊர் தண்ணீரை விட்டுறோம். முதல்ல நம்ம ஊரை பார்க்கணும். நினைக்கலாம் அங்கே கொடுக்கலாம், தாராளம் மசா கொடுங்க, ஏழைகளுக்கு எல்லாம் கொடுங்க. ஆனால் முக்கியத்துவம் கொடுப்பது நமது ஊரில் உள்ள ஏழைகளை கண்டறிந்து இதற்கு அமைப்பு ஏற்படுத்த அந்த காலத்தில் வேண்டாம் அந்த கலீஃபாவுடைய ஆளுநர் கொடுத்துருவாங்க. இன்னைக்கு இதுக்காக பைத்துல் மால்ல தனிப்பட்ட முறையில் ஒரு குழு அமைத்து கொடுத்து யார் சரியாக செயல்பட அவர் எடுத்து கொடுத்து நம்முடைய ஊரில் உள்ள ஏழைகளை, கஷ்டப்படுவர்களை, தொழில் தேவைப்படுவர்களை தூக்கிவிட வேண்டும். கொடுத்து டெய்லி 100 ரூபா கொடுத்தாருக்கு, 100 ரூபா இந்த மாதம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் யாருக்காச்சும் ஒரு 1000 ரூபா கொடுத்துக்கிறாங்க, அடுத்த வருஷம் டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் இந்த பாய்ட்டு வந்து ஒரு 1000 ரூபா வந்துருச்சு, வாங்கலையா இருக்கேன், இஸ்லாமில் இருக்குமா எதுக்கு நான் 1000 ரூபா தரக்கானமே. கண்ணியமான கை என்பது பெரிய விஷயம் அல்ல. கையேந்தாமல் அவர் சொந்த கையை பலப்படுத்தி நீங்கள் சுயமாக ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் என்று சொன்னால் அதுதான் இஸ்லாமிய தாற்பயம், அதுதான் இஸ்லாமிய பொருளாதாரம். இந்த உலகமே பின்பற்றக்கூடிய அந்த பொருளாதார நிலைமையை நம்ம ஊர் போன்ற ஒரு இஸ்லாமிய சமுதாயம் அந்த ஊரில் இந்த பொருளாதார நிலையை பின்பற்றாததுனால ஊருக்கு பிச்சை எடுக்கக்கூடிய, தர்மம் கேட்கக்கூடிய, கஷ்டக்கூடிய மக்கள் எல்லா நிலையும் இருக்காங்க. பெருமானார் எப்படி மதீனாவை தண்ணீர்த்த மதீனாவாக, செல்வ செழிப்பான மதீனாவாக இஸ்லாமிய சாம்பலை பாருங்களேன். ஒரு சமீபத்தில் 2005லேருந்து 2008 வரைக்கும் ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அப்போ மலேசியாவில் வெள்ளிலாம் கடுமையாக இருந்து போச்சு. மலேசியாவில் தொழில்துறை ரொம்ப பாதிச்சிச்சு. உலகத்தில் எத்தனை பேங்கில் மூடிட்டான், எல்லாம் மூடிட்டான். இந்தியாவோட பாதிக்கப்பட்டது. ஆனால் இந்தியா பெரியவர்கள் பாதிக்கப்படலை அந்த காலத்தில். ஏன்னு கேட்கும்போது சொல்லுங்க, இந்தியாவுக்கு மக்களுக்கு சிக்கனப்படுத்தக்கூடிய பழக்கம் இருந்தது, அதனால் இந்தியா தப்பித்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு அணு அளவு கூட பாதிக்கப்படாத நாடுகள் என்று சொன்னால் இஸ்லாமிய நாடுகள் தான். சொல்கின்றார் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர், இந்தியாவுடைய பிரதமர் மன்மோகன் சொல்கிறாரு, இஸ்லாமிய நாடுகள் ஒன்றும் பாதிக்கப்படவில்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் வட்டி இல்லாத கடன் கொடுத்தார்கள். வட்டி இல்லாத இஸ்லாமிய பேங்கை உருவாக்கி ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள். அதன் காரணமாகத்தான் அந்த இஸ்லாமிய நாடுகள் ஒன்றுமே பாதிக்கப்படவில்லை சொன்னார்கள். அதே போல
நம் பனைக்குளத்தை இன்ஷா அல்லாஹ் நான் ஹயாத்தா பாக்கி இருக்க வரைக்கும் பசியற்ற பனைக்குளமாக, எல்லாருமே ஜக்காத்து கொடுக்க அளவுக்கு வசதியான பனைக்குளமாக நம் உறவினர்களை கை கொடுத்து மேலே தூக்கிட்டு சொல்லுவாங்க. என்னத்தை கொடுத்தா நன்றி இல்லை, நன்றி இங்கே எதிர்பார்க்கறது எல்லாத்தையும் எதிர்பார்க்க. உலக மக்கள் 1000 பேர் மோசம் போயிட்டு போகிறான், எல்லாத்தையும் எதிர்பாங்க, அல்லாஹ் தருவான். அத்தகைய எண்ணத்தை நமக்கு தந்து நம்முடைய பொருளாதார நிலைமைகளையும் சிறப்பாக்கி தந்து நன்மக்களாக ஆக்கிட்டு பனைக்குளத்தை தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் முன்மாதிரியான கிராமமாக மாற்ற வேண்டும் என்று இறைவனிடத்தில் இருகரம் என்று பிரார்த்தித்து வாய்ப்பளித்த வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.